அவினாஷ், இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இன்புட் சிக்னல் இது கொடுத்துருக்காங்க. அண்ட் வி ஹாவ் டு ஃபைண்ட் வாட் இஸ் தி ஷேப் ஆஃப் தி அவுட்புட் வேவ் ஃபார்ம் அக்ராஸ் தி டயோட் டி. ஓகே, அப்போது நம்ம இங்கே தான் அவுட்புட் கண்டுபிடிக்கணும். ஓகே, வி ஹாவ் டு ஃபைண்ட் வாட் இஸ் தி அவுட்புட் ஹியர். அப்போது இங்கே அவுட்புட்டை கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இங்கே பி டைப்பு, இதான் என் டைப்பு. ஸோ பி டைப்பில் வந்து எர்த்து பண்ணியிருக்காங்க, அப்போது 0 வோல்டேஜ். ஓகே, அப்போது இந்த டயோட் எப்போ ஃபார்வர்ட் பயாஸாக இருக்கும் அப்படின்னா 0 வோல்டேஜை விட குறைவான வோல்டேஜ் இங்கே இருக்கணும். ஓகே, அப்போ தான் இது ஃபார்வர்ட் பயாஸ். 0 வோல்டேஜ் விட அதிகமான வோல்டேஜ் இங்கே இருந்துச்சு அப்படின்னா அது ரிவர்ஸ் பயாஸ் ஆகிடும். அப்போ 0 வோல்டேஜ் விட அதிகமாக இருக்கணும் அப்படின்னா நெகட்டிவாக இருக்கணும். ஓகே, இதுதான் 0. கரெக்ட், திஸ் இஸ் 0. அப்போது இந்த நெகட்டிவ் -V வோல்டேஜுக்கு இது என்னது, ஃபார்வேர்ட் பயாஸ். அப்போது இந்த வோல்டேஜ் உள்ளே போகிறச்ச இது ஃபார்வேர்ட் பயாஸாக இருக்கும். அப்போது இது ஒரு ஐடியல் டயோட். கரெக்டாக, ஐடியல் பிஎன் ஜங்ஷன் டயோடு. அப்போ ஐடியல் டயோட்னா ஃபார்வேர்ட் பயாஸ்டாக இருக்கும் பொழுது இட் வில் ஹாவ் 0 ரெசிஸ்டன்ஸ். ஓகே, 0 ரெசிஸ்டன்ஸ். அதுவே ரிவர்ஸ் பயாஸாக இருக்கும்போது இட் வில் ஹாவ் infinite resistance. ஓகே, infinite resistance. அப்போது எனக்கு ஃபஸ்ட்டு -V வரும்பொழுது இங்கே என்னவாக இருக்கும், ஃபார்வர்ட் பயாஸ். ஃபார்வர்ட் பயாஸ்னால் 0 ரெசிஸ்டன்ஸ். 0 ரெசிஸ்டன்ஸ்னால் இது ஒரு ஷார்ட் மாதிரி. ஓகே, ஷார்ட் சர்க்கியூட் மாதிரி. அப்போது இங்கே வோல்டேஜ் ட்ராப்பே இருக்காது, எல்லா வோல்டேஜ் ட்ராப்பும் இங்கே தான் இருக்கும். அப்போது இங்கே அவுட்புட்டில் வோல்டேஜ் ட்ராப் என்ன இருக்கும், எதுவுமே இருக்காது. இப்போ ஃபஸ்ட்டு இந்த -V வரும்போது ஃப்ளாட்டாக இருக்கும். ஓகே, அவுட்புட் சிக்னல். அடுத்து யார் வருவா, அடுத்து +V வருவார். +V வந்தார்னா 0 விட அதிகம், அப்போது ரிவர்ஸ் பயாஸ். ரிவர்ஸ் பயாஸ்னால் இன்ஃபைனைட் ரெசிஸ்டன்ஸ். அப்போ இங்கே இன்ஃபைனைட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா நீ அப்ளை பண்ணுற வோல்டேஜ் எல்லாமே இங்கே ட்ராப் ஆகிடும். அப்போ +V தான் நீ அப்ளை பண்ணுற வோல்டேஜ்னால் எல்லா ட்ராப்புமே இங்கே இருக்கும். இது இன்ஃபைனைட்னா இது கம்பேர் பண்ணும்போது இதோடைய ரெசிஸ்டன்ஸ் இஸ் வெரி 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 ஸ்மால், ரொம்ப குறைவு. அப்போ எல்லா வோல்டேஜ் ட்ராப்பும் இங்கேயே இருக்கும். அப்போ அவருக்கு வரும்போது அவுட்புட் வில் பி வாட், யுவர் +V அப்படியே இருக்கும் அவுட்புட். ஓகே, அடுத்து என்ன ஆகுது, மறுபடியும் -V வருது, இதோடைய ரெப்ளிகா, அதே எக்ஸ்ப்ளனேஷன் தான். அப்போ திஸ் இஸ் வாட் யுவர் அவுட்புட் இஸ். ஓகே, இப்படி தான் இருக்கும் அவுட்புட், இது +V. ஓகே, ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டிருக்காங்க. இப்போ நான் சொன்னது தான் எக்ஸ்ப்ளனேஷன், அதை அப்படியே தியரியாக எழுதணும் நீ. ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் இட் இஸ்.